நீங்க எடுத்து வச்சுக்கலாம். வேற எந்த கல்லூரிகளை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல போயிட்டு நிறைய மாணவர்கள் வந்து அந்த உள்ள போன உடனே அவங்க எதிர்பார்க்குற கல்லூரி வந்து அங்கே ஃபுல் ஆயிருது. ஃபுல் ஆன உடனே எந்த கல்லூரி எடுக்க தெரியலன்றதுனால ஏதாவது ஒரு கல்லூரி எடுத்துட்டு அப்புறம் அதை டிரான்ஸ்ஃபர் ஆக்குறது, அப்புறம் அமௌண்ட் திருப்பி வாங்குறது, அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கான விஷயம். ஸோ அதனால முன்னாடியே அவங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 ஆப்ஷன் வச்சுக்கணும். அதாவது அந்த சீட்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை பொறுத்து இவங்க அந்த பர்டிகுலர் கல்லூரியில் பர்டிகுலர் குரூப்ல வந்து 2 சீட் தான் இருக்கு, 3 சீட் தான் இருக்குன்னும் போது அவங்க இன்னும் ஒரு 3-4 கல்லூரியை வந்து ஆப்ஷனாக எடுத்துக்கிட்டு உள்ள போகும்போதே வச்சிருக்கணும். அதில் இல்லாத பட்சத்தில் அடுத்தடுத்த சாய்ஸஸ் அவங்க சொன்னாங்கன்னா அதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா அவருக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன். சுந்தரம் சார், நீங்க கவலையப்பட வேண்டாம். நல்ல கல்லூரி இருக்கிறது. இருந்தாலும் ஒரே கல்லூரி என்ற நினைப்பில் செல்ல வேண்டாம். 2-3 கல்லூரிகளை நினைப்பில் வைத்துக்கொண்டு செல்லும் பொழுதுதான் உங்களுக்கு சரியான கல்லூரியில் சிறந்த இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நேயர்களை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கோம். எனவே பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தங்களது அடுத்த இலக்கில் ஜெயிப்பதற்கான பல ஆலோசனைகளை நாங்கள் தொடர்ந்து வழங்க இருக்கிறோம். இன்றைய வெற்றிக்குழியில் தொடர்ந்து வர இருக்கிறது. ஆனால் தற்போது ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு உங்கள் கேள்விகளுடன் காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வெற்றிக்கு வழியில் சந்திப்போம். நேயர்கள் அனைவரையும் வெற்றிக்கு வழி நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். தற்போது பொறியியல் கவுன்சிலிங் குறித்தும் பொறியியல் கல்வியில் என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்பது குறித்தும் சென்னை அடுத்த OMR சாலையில் இருக்கும் நாவலூரில் அமைந்திருக்கும் அக்னி தொழில்நுட்ப பொறியியல் கல்லூரியின் முதல்வரும் அனுபவசாலி கல்வி வழிகாட்டியுமான டாக்டர் SRR செந்தில்குமாரும், சென்னை அடுத்த படப்பையில் உள்ள டானிஷ் அஹமத் தொழில்நுட்ப பொறியியல் கல்லூரியின் வேலைவாய்ப்பு துறை தலைவர் திரு யூனிஸ் மல்கானும் உங்கள் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் அளித்துக் கொண்டிருக்கின்றனர். எனவே நீங்கள் இருவரிடமும் உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் 24318020 மீண்டும் சொல்கிறேன், 24318020 என்ற தொலைபேசி அழைத்து உங்கள் கேள்விகளுக்கு விடை காணுங்கள் என்ற அன்பு வேண்டுகோளுடன் வெற்றிக்கு வழி நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நேயர்கள் தொடர்ந்து காத்திருப்பதால் அவர்களுக்கு முன்னுரிமை. வணக்கம், வெற்றிக்கு வழி. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. நாங்க கீர்த்தி கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம். கோயம்புத்தூர் கீர்த்தி, சொல்லுங்க. என்னோட கட் ஆஃப் 182.75. சரிங்கம்மா, நான் 2 क्वेश्चन கேட்கணும். கேளுங்க. ஒன்னு வந்து நான் பிளாஸ்டிக் டெக்னாலஜில ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். சரி, எனக்கு சிப்பெட் காலேஜ்ல கிடைக்குமா? அப்படி கிடைச்சா அதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. சரி. இரண்டாவது கேள்வி. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும்? சரி, 2 கேள்வியும் கேட்டுட்டீங்க. சிப்பெட்ல 182.75 என்ன கேட்டகரி? பிசியா? பிசி கேட்டகரியில் வராங்க அவங்க. சற்று மதில் மேல் பூனையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த ஆண்டு 184 வரைக்கும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். 182.7 மதில் மேல் பூனை போல் தான் இருக்கும். ஆனால் சிப்பெட்டில் கிடைச்சாலும் தயவு செய்து சேரலாம். கிட்டத்தட்ட வெற்றி வேலை வாய்ப்பு உத்தரவாதமே கொடுக்குறாங்க சிப்பெட்டில். நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் டெக்னாலஜியில் வந்து அவங்களே வேலை வாய்ப்பு. ஏன்னா இந்த பிளாஸ்டிக் டெக்னாலஜி, அப்புறம் கெமிக்கல், இந்த மாதிரி சில டெக்னாலஜிஸ் வந்து ஒரு சில கல்லூரிகளில் மட்டும்தான் இருக்குது. அதில் சிப்பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ், அதாவது இந்த பிளாஸ்டிக் துறையை சேர்ந்த கம்பெனிஸ் வந்து ரெகுலராக அவங்க ஒரு டைப் போட்டு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக எடுக்கிறாங்க. பட் அங்கே உங்களுக்கு கிடைக்கணும். இந்த கட் ஆஃப்க்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து கிடைச்சதான்றது இணையதளத்தில் போய் பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபில். அப்படி இருந்தால் இந்த வருஷம் வரதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக கோயம்புத்தூர் கீர்த்திக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த நேருக்கு செல்வம். வணக்கம், வெற்றிக்கு வாடி. குட் மார்னிங் காலை வணக்கம், சொல்லுங்க சார். நான் விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். உங்க பேர் என்ன? என் பேர் நிவேதா சார். நான் விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க நிவேதா. இந்த 12th வந்து என்னோட கட் ஆஃப் வந்து 170 எடுத்திருக்கேன். சரிங்கம்மா. நான் இசி எடுக்கலான்னு பாக்குறேன். இசி பெட்டரா, ட்ரிபிள் பெட்டரா சார்? நல்ல கேள்வி. இது மாதிரி சிக்கலான கேள்வி தான் எங்களுக்கு கேட்கணும். அப்பதான் நாங்கள் பதில் சொல்றது சரியா இருக்கணும். சும்மா நிபுணர்கள் வந்து வழிகாட்டாம போகக்கூடாது. இசி சிறந்ததா, ட்ரிபிள் சிறந்ததா, நீங்க சொல்லுங்க சார். இப்போ 2 நாளாக நடந்துட்டு இருக்க கவுன்சிலிங் முறை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 170 கட் ஆஃப். நீங்கள் வந்து இசிஇ ட்ரிபிள்இ அப்படிங்கிற 2 ஆப்ஷன் கேட்டிருக்கீங்க. என்னை கேட்டால் அது முதல் முறையாக நீங்கள் கொடுக்க வேண்டிய சான்ஸ் ட்ரிபிள்இக்கு தான். அதுதான் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். ட்ரிபிள்இக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எந்த கல்லூரியில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கிய கேள்வி. எந்த கல்லூரியில் கிடைச்சாலும் ட்ரிபிள்இயில் எடுக்கிறதுனால ஒரு விதமான தவறும் கிடையாது. நல்ல உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் என்னுடைய எண்ணம். நிச்சயமா அவர் குறிப்பிட்ட போல உங்கள் ஆர்வம் அதில் ட்ரிபிள்இயில் இருந்ததுன்னா ட்ரிபிள்இக்கே முன்னுரிமை கொடுங்கள். மிக சிறப்பாக நீங்கள் ஜொலிக்க முடியும் என்றால் ட்ரிபிள்இ ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க தற்போது. எனவே உங்கள் ஆர்வம் எது இருக்குன்னு பாருங்க. நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இஎன்சியில் உங்களுக்கு ஆர்வம் தான், அதுக்கு முதல் முன்னுரிமை கொடுக்கலாம். இருந்தாலும் ட்ரிபிள்இக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு மிக தெளிவாக கூறுகிறார் டாக்டர் செந்தில்குமார். அடுத்து எனக்கு சொல்லும். வணக்கம், வெற்றிக்கு வாடி. வணக்கம். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க. அஜயன் பேசுறேன். அஜயன், எங்க இருந்து பேசுறீங்க? நாகர்கோவில்ல இருந்து. நாகர்கோவில இருந்து பேசுறீங்க. உங்க கேள்வி என்ன? என் கட் ஆஃப் வந்து 194. ம், பிசி கேட்டகரியில வரேன். சரி. சிவில் எடுக்கலான்னு இருக்கேன்.
அது வந்து பிரைவேட் காலேஜஸை விட கவர்மெண்ட் காலேஜஸோட பிரைவேட் காலேஜஸ் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது எப்படி உங்க வியூ என்ன? அடுத்து 194க்கு எனக்கு என்ன மாதிரி காலேஜ் கிடைக்கும்? சரி. இப்போ உங்களுக்கு வந்து அரசு கல்லூரியில் சேரணும் ஆசைப்படுறீங்களா, தனியார் கல்லூரியில் சேரணும் ஆசைப்படுறீங்களா நீங்க? இல்ல, எனக்கு அப்படி ஒரு வியூ இல்ல. ஆனா கவர்மெண்டோட பிரைவேட் தான் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. சரி, உங்களை வந்து நல்லா அதாவது நாகர்கோயில வந்து மெத்த படித்த நிறைய பேர் இருக்கனால இந்த குழப்பம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கான பதில் வந்து கூட ஏன்னா ஒரு சிவில் துறையில் நிபுணத்துவம் பெற்றவர் தான் வந்திருக்காரு. சொல்லுங்க சார், நீங்களே சொல்லுங்க சார். கவர்மெண்ட் பொறியியல் கல்லூரியில் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அதை தான் நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் வந்து முதல்ல காலேஜஸ் சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பார்க்கணும். ஃபஸ்ட்டு அந்த கல்லூரியின் நிர்வாகம், கல்லூரி எவ்வளோ வருஷங்கள் ஆச்சு, ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்காங்க. கவர்மெண்ட் பொறியியல் கல்லூரியில் பார்க்கும்போது ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அபரிதமான வளர்ச்சி இருக்குது. நல்ல துறைத் தலைவர்கள் இருக்காங்க, நல்ல லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் பிரமாதமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலாக கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்டுன்னு வரும்போது அங்கேயும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து டெஃபினட்டாக நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பொறியியல் கல்லூரியில் சான்ஸ் கிடச்சிதுன்னா முதல் உரிமை அதுக்கு கொடுங்க. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் தனியார் கல்லூரிகளுக்கு செல்லலாம். நீங்கள் சொன்னதும் கரெக்டு, உங்கள் நண்பர்கள் சொன்னதும் கரெக்டு தான். சில தனியார் நிறுவனங்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அந்த நிறுவனங்களில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி. 194 பார்க்கும்போது அந்த டாப் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போகும்போது அங்கே வந்து வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அரசு கல்லூரியில் மற்றொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்ததை சொல்கிறேன், கல்வி கட்டணம் மிக குறைச்சல். எனவே அதையே நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இருந்தாலும் அரசு கல்லூரியா தனியார் கல்லூரி என்பதில் சிவிலுக்கு வாய்ப்பு எங்கு படித்தாலும் இருக்கிறது. நீங்கள் அந்த வாய்ப்புகளுக்கு தகுந்தவாறு மாறுகிறீர்களா என்பதான் மிக முக்கியமே தவிர எந்த கல்லூரி படித்தாலும் சிவில் துறைக்கு மெத்த வாய்ப்புகள் இருக்கிறது. நேரில் காத்திருந்தால் எனக்கு ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் ஒரு அக்னி தொழில்நுட்ப பொறியியல் கல்லூரியில் வந்திருக்கேன். உங்கள் கல்லூரியில் எல்லா கல்லூரிகளும் குறித்து நம்ம பேசும்பொழுது உங்கள் கல்லூரியின் சிறப்பு அம்சமாக என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மற்ற கல்லூரிகள் பொறுத்து தான் உங்கள் கல்லூரி ஏதாவது தடித்து தெரிகிறதா? கண்டிப்பாக இந்த கேள்வி எங்கள் அக்னி பொறியியல் கல்லூரியில் பார்க்கும்போது நாங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். நாங்கள் வந்து ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தோம்னா இப்போ வி ஹவ் காட் அ செப்பரேட் சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இப்போ தான் மயில்சாமி அண்ணாதுரை சார் அதுக்கு உண்டான வழிகாட்டுதல்கள் எங்கள் மாணவர்களுடைய உரையாடிட்டு போனார். எங்கள் வாத்தியார்களுக்கு எல்லாமே என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் வளர்ச்சிகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறமே பார்த்தோம்னா இப்போ கிட்டத்தட்ட 18 ப்ராஜெக்ட் எங்களுக்கு வந்து ப்ராசஸில் இருக்குது. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த துறையை வந்து மாணவர்கள் முன்னிலையில் நாங்கள் வந்து ஆராய்ச்சிகளில் ஈடுபடும் போது மாணவர்கள் எல்லாத்துக்கும் அதில் ஒரு ஈடுபடக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்குது. அந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய படிப்பு புத்தகம் அண்ணா யூனிவர்சிட்டி என்ன கரிக்குலம்னு சொல்லியிருக்கணும் அதை மட்டும் படிச்சுட்டு இருந்தால் டெஃபினட்டாக அவங்களுடைய இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது அது ஒரு பெரிய வித்தியாசமான இடமா தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உங்களுடைய யூனிக்னஸை காமிக்கணும். நீங்கள் இன்வென்ட் பண்ணணும். எதையாவது ஒரு புதுமையாக கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய லைஃபே பிரமாதமாக இருப்போம். அதுக்கு முதல் இடம் அக்னி பொறியியல் கல்லூரி. நிச்சயமா அக்னியில் வந்து ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. டேனிஷ் அகமதில் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நாங்கள் வந்து எங்கள் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் படிக்கிற மாணவர்களில் பெரும்பான்மையான மாணவர்கள் வந்து வேலைவாய்ப்பை நாடி வர்றாங்க. ஸோ அதனால் பிளேஸ்மெண்ட்டுக்கு டேனிஷ் வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2007 வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தி வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கேம்பஸ் இன்டர்வியூ நடத்திட்டு வந்திருக்கோம். அது தவிர நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இப்போ டாடா கம்யூனிகேஷன் போன்ற முன்னணி நிறுவனங்களோட இணைந்து வேலைவாய்ப்பு திறனை அதிகரிக்க அந்த கல்லூரிகளே வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வேணும், அவங்க என்ன திறன் எடுத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மாணவர்களுக்குன்னு ஸ்பெஷல் லேப் செட் பண்ணியிருக்கோம் அவங்களோட சேர்ந்து. அந்த லேப் மூலயமா வந்து மாணவர்கள் அவங்களே ட்ரைனிங் கொடுத்து வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் கைடன்ஸ் செல்லுன்னு இருக்குது. அதன் மூலியமாக இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். எங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க எங்களோட பசங்க ரோபோட்டிக்ஸில் ப்ராஜெக்ட்ஸில். வேலை வாய்ப்பு துறையில் உங்கள் கல்லூரி முன்னுரிமை கொடுக்கிறது. அவர்கள் ஆராய்ச்சியாளர்களாக மாற்றுகிறார்கள். ரெண்டுமே மிக சிறந்த கல்லூரிகளாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. இனி நேர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம், வெற்றிக்கு வழி. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க உங்க பெயர் என்ன, எங்க பேசுறீங்க சார்? நான் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சார், ஆரோக்கியசாமிங்கிறது பேசுறேன். புதுக்கோட்டை ஆலங்குடியில் பேசுறதுனால நீங்க தொலைக்காட்சி பெட்டியின் சத்தத்தை குறைத்து வைத்துவிட்டு தொலைபேசியில் எங்களுடன் பேசுங்க, இல்லைன்னா எதிரொலி தான் கேட்டுக்கொண்டிருக்கும். சொல்லுங்க. சரி சரி சார், சொல்லுங்க சார், உங்க கேள்வி இப்ப கேளுங்க. வந்து என்னுடைய பையனை வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்த்து படிக்க வச்சேன் சார். படிக்க வச்சீங்க? சரிங்க. வந்து ஆமா சார், அங்க வந்து நாங்க போற சூழ்நிலை என் பையனுக்கு வந்து கடைசி ஒரே ஒரு சீட்டு தான் மிச்சம் இருக்கு.
அதுவும் வந்து பிடெக் செராமிக் தான் இருக்குன்ட்டாங்க. சரி. வேற வழி இல்ல. சரி, எனக்கு ஒரே ஆசை எப்படியாவது வந்து அண்ணா யூனிவர்சிட்டில தான் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது. அதனால சரி, எங்க பையன் பெரியவர் ஒருத்தர், அவரெல்லாம் அது வேண்டாம், ஒரு இன்ஜினியராக சேர்க்கணும் அப்படி இப்படின்னு, ஒரு ட்ரிபிள்இயாவது சேர்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. சரி. ஆனா நான் வந்து எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி தான் படிக்க வைக்கங்கிற ஒரு காரணத்தினால நான் வந்து அவர் அங்கேயே சேர்க்க சொன்னேன் சார். சரி, பிடெக் செராமிக் படிச்சாரு இல்லையா வந்து இது மாதிரி. ஹலோ சார். இல்ல, உங்க கேள்வி என்ன சார்? அந்த கேள்வி இல்ல சார், வந்து இப்ப என்னுடைய அனுபவம் மக்களுக்கு மற்றவங்களுக்கு பயன்படுது. இல்ல, இப்ப பிடெக் செராமிக் படித்தனால உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தானே சொல்ல வரீங்க? ஹலோ சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. இப்ப வந்து நான் இப்ப ஒரு மாணவர் கேட்டார் வந்து. இல்ல சார், நீங்க வந்து தொலைக்காட்சியை பார்த்து கொண்டே பேசினீர்கள் என்றால் எந்த கருத்தை நீங்க பதிவு செய்ய முடியாது. தொலைபேசியில உங்களுடன் பேச வேண்டும். பிடெக் செராமிக் படிக்கிறனால என்ன ஆச்சு உங்களுக்கு? அவர் தொடர்பு துண்டிக்கப்பட்டதை நினைக்கிறேன். அவர் என்ன சொல்ல வராருன்னே புரியல. நிச்சயமா கடைசி வரைக்கும் அவர் சொல்லாமே போயிட்டாரு. சொல்றாரா இல்ல கவர்மெண்ட் என்ன சொல்ல வராருன்னே தெரியல அவருக்கு. தவறான முடிவு எடுத்தாரா இல்ல என்னன்னே தெரியல. இருந்தாலும் உங்களுடைய கருத்தை நாங்கள் பதிவு செய்ய முடியாதற்காக நாங்கள் உண்மையிலே வருத்தப்படுகிறோம். என்றால் நீங்கள் தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. அடுத்த நேருக்கு செல்கிறோம். வணக்கம், வெற்றிக்கு வழி. வணக்கம், சொல்லுங்க சார். நான் திருவண்ணாமலை பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன? சார், என் சன் வந்து 165 எடுத்திருக்காரு கட் ஆஃப். சரிங்க. கவுன்சிலிங் வந்து ஆகஸ்டுக்கு வந்திருக்கு. சரி. ஏரோநாட்டிக்கல் இல்ல பிஆர் 2 போட்டுருக்கோம் சார். ஏரோநாட்டிக்கல் அல்லது நாங்க கேட்கற காலேஜ் கிடைக்குமா சார் அந்த நேரத்துக்கு? 165 என்ன பிரிவுல வரீங்க? என்ன சார்? பிசி சார். பிசி பிரிவு. நீங்க ஏரோநாட்டிக்கல் இல்லனா இன்னொன்னு என்ன சொன்னீங்க? பிஆர். அதுக்கு தனியா பிஆர்க்கு வந்து நேட்டோ எக்ஸாம் தேர்வு எழுத வேண்டிய இருக்கும். பிஆர்க்கு இதுல வராதுன்னு நினைக்கிறேன். இந்த கவுன்சிலிங்ல பிஆர்க்கு உங்களுக்கு வராது. ஏரோநாட்டிக்கல் 165க்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஆகஸ்ட் மாதத்துல கிடைக்கும். சில வளர்ந்து வருகின்ற கல்லூரிகள் தான் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரிய கல்லூரி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன். இப்போ அதாவது 170க்கு மேல இருந்தா ஓரளவு பிளேஸ்மெண்ட் இருக்கிற கல்லூரிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 170க்கு மேல அது கீழே போக போக வந்து வாய்ப்புகள் குறைஞ்சு கொண்டே வரும். ஏன்னா பிளேஸ்மெண்ட் இருக்கிற கல்லூரிகள் தான் மாணவர்கள் தேர்ந்தெடுத்து போறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது 165க்கு ஒரு டவுட்ஃபுல் தான். நல்ல கல்லூரியில் 1-2 கல்லூரியில் சீட் இருந்தால் கிடைக்கலாம். மற்றபடி வளர்ந்து வரக்கூடிய புது கல்லூரிகளில் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நிச்சயமா சார், உங்களுக்கு புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நேருக்கு சொல்கிறோம். வணக்கம், வெற்றிக்கு வழி. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க சார். என் பேர் கேஆர்டி ராமானுஜம். ராமானுஜம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? சார், நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன? சார், என்னோட சன் வந்து 193 வாங்கியிருக்காரு கட் ஆஃப். அவர் வந்து எம்பிசி பிரிவு சார். நாங்க சரிங்க சார் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு சொல்றாரு. சரி, அவருடைய ஸ்கோப் எப்படி சார் இருக்கு? நிச்சயமா நல்ல கேள்வி கேட்டீங்கன்னா, பயோமெடிக்கல் வந்து தற்போது நிறைய மாணவர்கள் விருப்பப்படுகின்ற ஒரு துறையாக மாறிக்கொண்டு இருக்கிறது. வாய்ப்புகள் எப்படி இருக்கும் சார் டாக்டர் செந்தில்குமார்? பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. பட் நம்ம வந்து நான் முதல்ல சொல்லபடி அதெல்லாம் நேரோ டவுன் ஆகிடும். உங்களுடைய 193 மார்க் நல்ல மார்க் எடுத்திருக்காரு. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்கிறதுல தவறு இல்லை. இந்தியா லெவலில் பார்க்கும்போது உங்களுக்கு வாய்ப்புகள், அதாவது மற்ற பிரான்ச்சஸ்க்கு இருக்கிற வாய்ப்புகள் ஒரு வைடாக இருக்கும். இங்கே வரும்போது நேரோ டவுன் ஆகுதே ஒழிய மற்றபடி நல்ல துறை, நல்ல சிறந்த மாணவனாக திகழ்ந்தான் என்றால் மிக அருமையான வாய்ப்புகள் அவனுக்கு காத்திருக்கிறது. நிச்சயமா. ஏன்னா 193 இந்த இப்பொழுதே வாங்கியிருக்கிறார். எனவே மிக சிறந்த ஒரு ஆராய்ச்சியாளராக அவருக்கு ஆர்வம் தான். நிச்சயமாக ஊக்குவித்து படிக்க சொல்லுங்கள். மிக சிறந்த எதிர்காலம் அவருக்கு காத்துக் கொண்டிருக்க என்பதில் மாற்று கருத்தில்லை. நீங்கள் நிச்சயமாக படிக்க சொல்லலாம் என்பதுதான் எங்களுடைய ஆலோசனையாக இருக்கிறது. அடுத்த நேருக்கு செல்வம். வணக்கம், வெற்றிக்கு வழி. வணக்கம். ஹலோ, குட் மார்னிங் சார். வணக்கம், சொல்லுங்க உங்க பெயர் என்னங்கிறது பேசுறீங்க? சார், நான் அரவிந்த் சார், சத்தியமங்கலத்துலேருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க அரவிந்த். சார், நான் வந்து 193.25 கட் ஆஃப் வாங்கியிருக்கேங்க சார். சரிங்க. ஓசி கேட்டகரியில் வரேங்க சார். சரிங்க. எனக்கு வந்து 16th கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. சரி. எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமான்னு நான் கேட்குறேங்க சார். என்ன படிக்க போறீங்க நீங்க? பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சார். அதான் சொன்னா தானே சொல்ல முடியும். நாங்க 195.25 பிசி பிரிவுல வரீங்க. மெக்கானிக்கல் கிடைக்குமா? அதாவது கவர்மெண்ட் காலேஜ், பட் சென்னையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. காஞ்சிபுரம், வேறு டிஸ்ட்ரிக்ஸ்லாம் அதில் ஏதாவது ஒரு காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ் மீடியம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் நிறைய பேர் எடுக்காம இருக்காங்க. ஸோ அதனால தமிழ் வழி கல்வியில் கிடைக்கிறதுக்கு 100% ஆனா சென்னையில வந்து கிடைக்க வாய்ப்பே கிடையாது. நேற்றே முடிஞ்சிருக்கும். அதனால வாய்ப்புகள் சென்னையில இல்லை. ஆனா மற்ற வெளியூர்களில் உள்ள கல்லூரியில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். நிறைய மாணவர்கள் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது கிடைக்குமா இல்லையா,
நான் சொன்ன மாதிரியே நீங்கள் எங்களை கேட்குறதோட அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன காலேஜஸ்ல சீட் குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்றது தெரிய போகுது. இப்போ 16ஆம் தேதினா 15ஆம் தேதி இரவு பாருங்க, இல்லை 16ஆம் தேதி காலையில் காமிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். மத்தியான கவுன்சிலிங் இருந்தால் காலையில் பாருங்க. நிச்சயமா, ஏனென்றால் இந்த ஆண்டு மாணவர்கள் எதில் அதிக ஆர்வம் காட்டுகிறார் என்பது அந்த மாணவர்கள் எடுக்கின்ற தற்போது கவுன்சிலிங் கலந்தாய்வு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது என்ன எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பது குறித்த தகவல்கள் நம் கைவசம் இல்லை. எனவே மாறிக்கொண்டே இருக்கும். ஜென்ரலாக மெக்கானிக்கல் எடுக்கிறாங்க. மெக்கானிக்கல் ஃபர்ஸ்ட் பாய்ஸை பொறுத்த வரைக்கும், அப்புறம் சிவில் போகிறாங்க. கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸி. ஸோ அது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிச்சு. மெக்கானிக்கலும் ஈஸியும் குறைந்து கொண்டே வரும். அதான் இப்போ அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க. இருந்தாலும் மற்ற துறைகளுக்கும் மிக சிறந்த வாய்ப்புகள் இருக்கு என்பதால் அனைத்து துறைகளிலும் வாய்ப்பு இருக்கு. எனவே அதற்கேற்ப மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள். தற்போது நேருக்கு செல்வோம். வணக்கம், வெற்றிக்கு வழி. வணக்கம், சொல்லுங்க. ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? சொல்லுங்க. நான் பிஆர் படிக்கணும்னு ஆசை இருக்கு சார். முதல்ல உங்க பெயர் என்ன? எங்க இருந்து பேசுறீங்க? ரமா பவிஷ்வதி, சென்னை சார். ரமா, சொல்லுங்க. சென்னை ரமா, பிஆர் படிக்கணும்னு ஆசை. அப்புறம் பிஆர் ஸ்கோப் எப்படி இருக்கு? நான் நாட்டா எழுதியிருக்கேன் சார். அது 95 out of 200. 12th வந்து 1094 டோட்டல் மார்க் தான் பார்ப்பாங்க. 182 for 200 சார். சரி, இப்போ என்ன உங்க கேள்வி என்ன? எப்படி இருக்கும் வாய்ப்புகள் இல்லையா? அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில கிடைக்குமான்னு சொல்லிட்டு. சரி, உங்களுக்கான பதில வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் வந்திருக்காரு. அவருக்கு தொடர்பான ஒரு துறை தான். முதல்வராக இருக்காரு அக்னி தொழில்நுட்ப கல்லூரிக்கு. நீங்க சொல்லுங்க சார். முதல்ல சொன்னபடி ஆர்கிடெக்ட் கோர்ஸ் படிக்கிறதுக்கு அந்த கலை ஆர்வங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே ஆர்கிடெக்ட் கோர்ஸ் பண்ணிவிட்டு பிரைட்டாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. அதனால் உங்களுடைய உள் மனதில் உண்மையிலேயே அதுக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது. எனக்கு டிசைனிங்கில் எந்த ஒரு துறையை எடுத்துட்டாலுமே அது டிசைன் பண்ணுறதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய ஓன் கெப்பாசிட்டி இருக்குங்கிறத கொஞ்சம் பார்த்துக்குங்க. இஃப் இட் இஸ் தட் டெஃபினட்டாக பிஆர்க்கு ரொம்ப அருமையான ஸ்கோப் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் ஆகட்டும், ஆர்கிடெக்சரல் ஸ்கூல்ஸ் ஆகட்டும், அங்கே சொல்லித்தரது கூட ஆசிரியர்கள் கிடைக்கிறதில்ல. பிஆர்க்கு படித்தவங்க எல்லாருமே ஃபீல்டில் ரொம்ப பிரமாதமாக ஷைன் பண்ணுறாங்க. அதனால் நல்ல சாய்ஸு உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் சாப்பில் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங்கில் கிடைக்குமா அப்படின்னா, நீங்கள் பிசி துறையில் வரீங்கன்னு சொன்னீங்க. 200. அதனால் வந்து வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எதற்கும் நீங்கள் வந்து தொடர்ந்து அந்த வெப்சைட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமா இவங்களுக்கு எங்கே கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு? இல்லை, இவங்க ப்ரைவேட் செக்டாரில் நிறைய ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸில் இருக்குது. அதில் டெஃபினட்டாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன சொல்றீங்க? ப்ரைவேட்டில் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றிலாம் இவங்களுக்கு தனி கவுன்சிலிங், பிஆருக்கு வந்து தனி நடக்கும். இதில் வராது. அதனால இப்போ இவங்க அந்த ஸ்டேட்டஸ் வந்து லாஸ்ட் இயர் ஸ்டேட்டஸ் தான் பார்த்துக்க முடியும். ஆமாம், ஏன்னா இப்போ இதில் தனியாக நடக்கணும்னால இதில் தற்போது நீங்கள் பார்க்க முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் தயவுசெய்து பிஆர்கே படிங்கன்னா உங்களுக்கு சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் சாதிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. அதுவே நீங்கள் கவனம் செலுத்துங்க என்பதுதான் எங்களுடைய பரிந்துரை. நேயர்களே, பயனுள்ள வகையில் உங்களுக்காக வழிகாட்டி கொண்டிருக்கும் வெற்றிக்கு வழியில் தற்போது ஒரு இடைவேளை. ஆனால் இடைவேளைக்கு பின் புத்துணர்வுடன் உங்கள் எதிர்காலத்திற்கு வழிகாட்ட இருக்கிறோம். கேள்விகளுடன் காத்திருங்கள். வெற்றிக்கு வழியில் மீண்டும் சந்திப்போம். நேயர்கள் அனைவரையும் வெற்றிக்கு வழி நிகழ்ச்சிக்கு மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம். தற்போது பொறியியல் கவுன்சிலிங் குறித்தும் பொறியியல் கல்வியில் என்ன படிக்கலாம், எங்க